இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ரக்சர் என்னன்னா ஈவன் இஃப். ஈவன் இஃப் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா போதிலும், ஆர் வந்து கூட, ஆர் வந்து ஆனாலும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அதுக்கு தான் இங்கிலீஷில் ஈவன் இஃப் அப்படிங்கிற இந்த பேட்டர்ன் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து முதல்ல ஈவன் இஃபை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். எப்போல்லாம் ஒரு சென்டென்ஸில் நம்ம வந்து ஒரு ஐடியாவை இன்னொரு ஐடியாவுக்கு கான்ட்ராஸ்ட்டை காட்டணும்னு நினைப்போமோ அப்போ வந்து ஈவன் இஃப் யூஸ் பண்ணலாம். அண்ட் செகண்ட்லி என்னன்னா, இப்போது ஒரு ஆக்ஷன் வந்து நடந்தாலும் நடக்காட்டியும் இன்னொரு ஆக்ஷன் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிற அந்த மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம வந்து ஈவன் இஃப் யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் ஒன், I will go for a walk even if it rains. I will go for a walk even if it rains. அப்படின்னா மழை பெஞ்சாலும் நான் வந்து வாக்கிங் போவேன், மழை பெஞ்சாலும் நான் வந்து வாக்கிங் போவேன் அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, இப்போ செகண்ட் ஒன் பாருங்கள். she will attend the party even if she is tired. she will attend the party even if ஷீ இஸ் டயர்ட் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவள் வந்து டயர்டாக இருந்தாலும் கூட அவள் வந்து பார்ட்டியை அட்டன் பண்ணுவா அப்படிங்கிற அர்த்தம். ஓகே, அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஈவன் இஃப். ஈவன் இஃப் அப்படின்னு என்னன்னா தமிழில் இப்போது போதிலும், ஆர் வந்து நாம் இருந்தாலும் கூட, பண்ணாலும் கூட அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்க. ஸோ அப்போல்லாம் நாம் ஈவன் இஃப் அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் என்னென்னா, நம்ம வந்து ஒரு கான்ட்ராஸ்ட் சொல்கிறதுக்கு, அதாவது ஒரு பாசிட்டிவ் அண்ட் ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸில் நம்ம வந்து ரெண்டு ஐடியாஸை சொல்கிறதுக்கு ஈவன் இஃப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஹோப் இட் வாஸ் அன் யூஸ்ஃபுல் ஒன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.